சென்னை குன்றத்தூர் அருகே திருமணமான 9 நாட்களில் சாப்ட்வேர் என்ஜினியர் ஜோடி மர்மமான முறையில் வீட்டில் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். ஒரே அலுவலகத்தில் பணியாற்றி காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜோடிக்கு என்ன நடந்தது? கொலையா இல்லை தற்கொலையா? உள்பக்கமாக பூட்டி கிடந்த வீட்டில் புதுமண பெண் வாயில் ரத்தம் வழிந்த நிலையில் சடலமாக கிடந்தார். அதன் அருகே அவரது காதல் கணவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திருமணமான 9 நாட்களில் சாப்ட்வேர் என்ஜினியர் ஜோடிக்கு நடந்தது என்ன? கொலையா தற்கொலையா? மரணத்தில் நீடிக்கும் மர்மம் விலகுமா? சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே உள்ள 3ஆம் கட்டளை தளபதி தெருவில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தவர் சாப்ட்வேர் என்ஜினியர் விஜய். இவர் தன்னுடன் ஒரே அலுவலகத்தில் பணியாற்றி வந்த யுவஸ்ரீ என்பவரை காதலித்து வந்த நிலையில் டிசம்பர் 13ஆம் தேதி இருவரும் திருமணம் செய்து கொண்டு அதே வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு யுவஸ்ரீயின் தங்கை அவரது வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. நீண்ட நேரமாக கதவை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. மொபைலில் அழைத்த போதும் எடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த யுவஸ்ரீயின் தங்கை அக்கம் பக்கத்தினரிடம் கூற, என்ன நடந்தது என தெரியாது, அதனால் போலீசாருக்கு போன் போடலாம் என கூறி குன்றத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே வந்த போலீசார் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது வாயில் ரத்தம் வடிந்த நிலையில் யுவஸ்ரீ கட்டிலில் சடலமாக கிடந்துள்ளார். அதன் அருகே விஜய் தூக்கில் சடலமாக தொங்கிய நிலையில் இருந்தார். இதனை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இருவரது சடலங்களையும் மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். திருமணமாகி வெறும் 9 நாட்களே ஆன நிலையில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் அசம்பாவிதம் ஏற்பட்டு சோகத்தில் முடிந்ததா, இல்லை இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்களா என்பது குறித்த பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். யுவஸ்ரீயை கொலை செய்து விஜய் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இருப்பினும் உடற்கூறாய்வு முடிவிலேயே அது கொலையா இல்லை தற்கொலையா என்பது குறித்து தெரிய வரும். அதுவரை விஜய் யுவஸ்ரீ ஜோடியின் மரணம் மர்மமாகவே நீடிக்கும்.